நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 16/8/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 31ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 1:40 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. 11:13 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 8:26 வரை பரணி, பின்பு கிருத்திகை. யோகம் இன்று காலை 8:26 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 8:26 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் உங்களுக்கு உறவினர் வருகையால் மனம் மகிழும் சம்பவங்கள் நடைபெறக்கூடும். பல வழியிலும் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அரசாங்கத்தால் லாபம் ஏற்படக்கூடுங்க. அந்தஸ்து உயரும் நாளாக இருக்கக்கூடும். பயப்பட வேண்டாம். பேச்சால் நீங்க காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் யோகம் ஏற்படக்கூடும். வாங்க நினைத்த பொருளை வாங்க முடியுங்க. சிலருக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். யோகமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறக்கூடுங்க. எதிர்பார்த்த தகவல் கண்டிப்பாக நல்ல தகவலாக இருக்கக்கூடுங்க. டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று முன்பெண் தெரியாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். இன்று உங்களுக்கு புதிய நட்புகள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்க கொடுங்க. உயர்கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. உதவி என்று வருபவர்களுக்கு உதவியை செய்து கொடுப்பீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் யோகம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். முடியாதது என்று ஏதும் இல்லைங்க. டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். என்று புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செலுத்த நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்று சொல்ல முடியும். பரணி காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உறவினர் வருகையால் மனம் மகிழும். பல வகையில யோகம் ஏற்பட கொடுங்க. பணம் வரக்கூடிய வழியை நீங்க கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய நட்பு மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்க கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். இன்று வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. புகழும் ஓங்கி இருக்கக்கூடும். கிருத்திகை சுலபமாக பணிகளை மேற்கொள்ள முடியும். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. பல வகையிலும் யோகம் ஏற்படக்கூடும். இன்று உயர்மட்ட அதிகாரியின் நட்பு கிடைக்க கொடுங்க. செல்வாக்கு மிக்க நாளாக இருக்கக்கூடும். பக்தி மிக்க நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள், இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புனித பயணங்கள், கோவில், குளம் என பக்தி மிக்க நாளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடும். புதிய திருப்பங்கள் ஏற்பட்டு விருப்பங்கள் நிறைவேறும். உங்களுடைய புகழ் இன்று ஓங்கி இருக்க கொடுங்க. அரசு மூலம் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடும். எதிர்பாராத வகையில் நல்லது நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். குடும்பத்தாருடன் சேர்ந்து இன்று நீங்க ஏதிலும் ஈடுபடுவீர்கள். நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டாகும். திறமையான பேச்சின் மூலம் காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்ல கொடுங்க.
நட்பு வட்டமும் விரிவடையக்கூடும். உடன் பணிபுரியவர்களின் ஆதரவும் அவர்களின் ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக இருக்க கொடுங்க. மனசுக்கு மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். வீடு கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். துடிப்புடன் செயல்படுவீர்கள். விவேகமுடனும் காணப்படுவீர்கள். வீண் விவகாரங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். யாருக்கும் முன்ஜாமீன் கொடுக்க வேண்டாம். இன்று பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்குங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்குங்க. சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதுமில்லை. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று வீண் விவகாரங்கள் மட்டும் தேட வேண்டாம். புனித பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. நல்ல யோகமான பலனும் உண்டாகக்கூடும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டியவர்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் யோகம் ஏற்படக்கூடும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். ரோகிணி. திறமையான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றி இருக்குங்க. அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்கும். புகழ் இன்று ஓங்கி இருக்க கொடுங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். தொட்டது துளங்கும் நாளாக இருக்குங்க. நட்பு வட்டமும் விரிவடை கூட்டும். குடும்பத்தாருடன் சேர்ந்து இன்று மகிழ்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். இன்று பக்தி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. திறமையான பேச்சின் மூலம் காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியடை போடும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று உங்களுக்கு எதிலும் மன வலிமை கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இந்த வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அற்புதமாக வழிநடத்தி செல்வீர்கள். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மனம் இன்று மகிழ்ச்சி அடையக்கூடும். மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று வீணான விவகாரங்களை தட வேண்டாம். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். குடும்பத்தில் நிம்மதி கண்டிப்பாக ஏற்படும். பயப்பட வேண்டாம். மிதுனம் ராசினியர்கள் பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். பங்குதாரருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. எதிர்பாராத வீண் விரயங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். பண விஷயத்தில் மட்டும் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்த்து விட வேண்டும். குடும்பத்தில் ஒற்றுமை குறையக்கூடிய சூழல் இருக்கங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். மன தெம்பு கண்டிப்பாக உருவாக்க கொடுங்க. மகிழ்ச்சி மிகுந்த நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. மனக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை குழப்பங்கள் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மாணவர்களுக்கு இந்த நாள் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கும். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. பண விஷயத்தில் மட்டும் பிறருக்கு வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அலட்சியம் காட்டி எந்த ஒரு வழியிலும் ஈடுபட வேண்டாம். திருவாதிரை. இருப்பதை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை ஓட்டுவீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்க. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். தன்னம்பிக்கை தொழில்களின் நாளாக இருக்கக்கூடும். யாருடைய பிரச்சனைகளும் தலையிட வேண்டாம். என்று நீங்க நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்ளும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. புனர்பூசம். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள்.
செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். முடிவுள்ள தெளிவு ஏற்படக்கூடும். லாப நோக்குடன் இன்று நீங்க அனைவரிடத்திலும் பழகுவீர்கள். இன்று எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து மட்டும் செய்யுங்கள். வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க. மனதில் தெம்பு ஏற்படக்கூடுங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதன்படியே கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று அனைவரிடத்திலும் அன்பை பரிமாறிக்கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் போட்டிகள் குறைந்துவிடக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மனசுக்குள் தெம்பு மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடுங்க. நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். பிள்ளைகள் மீது அளவற்ற பாசம் காட்டுவீர்கள். மனைவின் உதவிகளால் தன்னம்பிக்கை கொடுங்க. பிரச்சனைகள்ல தலையிடுவதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். யாருக்கும் பஞ்சாயத்துகள் மட்டும் செய்ய வேண்டாம். பணி நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். உற்றார் உறவுகளுக்கிடையே வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கொஞ்சம் பிரிந்து செல்ல வேண்டியிருக்குங்க. எதிர்பார்க்கும் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். உதவி என்று வருவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடும். இன்று நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. இன்று புது புது விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். கடகம் ராசினியர்களுக்கு அற்புதங்கள் கை கொடுங்க. உணவு கட்டுப்பாடு வேண்டும். உடல் சார்ந்த பகுதியில் வலி இருக்குங்க. மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். வீண் பழிகளிலிருந்து விடுபடுவீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். இன்று உங்களுக்கு ஏற்றம் மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இன்று எதிலும் உங்களுக்கு புதுமை படைக்கும் நாள் என்று கூட சொல்ல முடியும். பெண்கள் இன்று இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு மன வலிமை ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. காதல் கண்டிப்பாக கைகூடும், பயப்பட வேண்டாம். காதலை விட்டு படிப்பது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று மாணவர்கள் சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்க கொடுங்க. உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். என்று நீங்க வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். பூசம் நிறைவேறாத காரியம் நிறைவேறும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். வெற்றிகள் கண்டிப்பாக குவியும். மன தெம்பும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. சிறமுறை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வீணான விவகாரங்களை தலையிட வேண்டாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீர்கள். என்று நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் வெற்றி இருக்குங்க. ஆகில்யம் போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். யாருடைய பிரச்சனைகளையும் தலையிட வேண்டாம். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக திருமணியாக்கக்கூடும். பேச்சு திறமை வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். இன்று நீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். கடினமான பணிகளையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும், பயப்பட வேண்டாம். இஷ்டத்துக்கு மாறாக எண்ணிய காரியங்கள் நடைபெறக்கூடும். அதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி இருக்கும். வீண் வழக்குகளை ஒத்தி போடுவது நல்லது. வாகன சுகம் இன்று குறைந்துவிடக் கொடுங்க. உயர் அதிகாரியிடம் பணிவுடன் நடப்பது அவசியம். இன்று உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கைகூடும். கூடுதல் உழைப்பு கண்டிப்பாக இருக்குங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்கும். மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். எதிர்பாராத வீண் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. எதையும் தைரியமாக எடுத்து செய்யுங்கள். வெற்றி நிச்சயம். உடல் ஆரோக்கியத்தில் எப்பொழுதும் போலவே தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கவன சிதறல்கள் துளி கூட வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு எந்த ஒரு திட்டங்களும் இருக்கட்டும். குடும்பத்தில் உள்ளவராலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்குங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மனோதைரியம் கண்டிப்பாக கூடுங்க. காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் ஏற்படக்கூடும், விருப்பங்கள் கூடும். காதல் கண்டிப்பாக கைகூட்டி திருமணத்தை பெற முடியும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும்.
சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று ஏதேனும் பொறுப்புகள் உண்டாக கூடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் என்று உங்களை விடாமுயற்சிக்கு வெற்றி கிட்டுங்க. வாகன சுகம் கொஞ்சம் குறையும். இருப்பதை வைத்துக்கொண்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். இஷ்டத்துக்கு மாறாக எண்ணிய காரியங்கள் நடைபெறக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள், அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். பூரம் வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டக்கூடுங்க. பொருளாதார நிலை சீராக இருக்கக்கூடும். தொழில்முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்த்த அளவு பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். உறவினர் மத்தியில் தலை நிமிர்ந்து காணப்படுவீர்கள். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். கவன சிதறல்கள் மட்டும் தயவு செய்து வேண்டாம். உத்திரம் காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். உதவி என்று வருவோருக்கு கண்டிப்பாக உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தன லாபம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக கூடுங்க. பண வரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை நோக்கி ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நல்லவைகள் நடைபெறக்கூடுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக இந்த நாள் இருக்கக்கூடுங்க. கன்னி ராசினியர்கள் என்று நீங்க கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கன்னி ராசினியர்கள் இன்னும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடியவில்லை இருக்கின்றது. ஆகையால் சில பணிகளை நீங்க எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டியிருக்கும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுக வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது மிக சிறப்பு. அடுத்தவிடம் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திட்டமிட்ட பணிகளை நீங்க சிறப்புடன் செய்ய முடியும். சில குறுக்கீடுகள் வந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்க கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த அரசாங்கத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை கூட உங்களால் சரி செய்து கொள்ள முடியும். அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. இன்று உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டால் மென்மேலும் உயர செல்ல முடியும். பயணத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை உடைத்தெறிவீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். உடல் ஆரோக்கியத்தை தனி அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். கவனமாக இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதிர்பார்த்த அளவு பணம் வராவிட்டாலும் கண்டிப்பாக வரும். லாபத்திற்கு மட்டும் குறைவிருக்காது. சிலருக்கு வாய்ப்புகள் வந்து குவிய கொடுங்க. பொருளாதார நிலையும் சீராக இருக்கக்கூடும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். துடிப்புடன் செயல்படுவீர்கள். அபார திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று மன சங்கடம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். காதலில் கண்டிப்பாக திருப்பங்கள் இருக்கும். விருப்பங்கள் கூடும். காதலை பொறுத்தவரை தெளிவான முடிவெடுப்பது நல்லது. இன்று மாணவர்கள் சந்தோஷமான மனநிலையில் காணப்படுவீர்கள். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல காரியமும் கண்டிப்பாக நடக்கும். தொழில் அபிவிருத்தி அடைய கொடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். லாபம் குறையாமல் வந்து கொண்டிருக்கும். பயணத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை உடைத்தெறிவீர்கள். செல்வாக்கு கூடும் நாள்களுக்கு கொடுங்க. செல்வம் சேரக்கூடிய சூழலும் இருக்குங்க. இன்று நீங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கஷ்டம் இன்று மிகவும் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். மிகவும் நேர்மையுடனும் செயல்படுவீர்கள். உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. நல்ல அனுகூலமான பலன் ஏற்படக்கூடும். உறவுகளின் தொல்லையால் வெறுப்பு கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். கூடுமானவரை மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிக்க முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சித்திரை வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள்.
காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையிடாமல் இருப்பது நல்லது. மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அடுத்தவிடம் விவாதம் எதுவும் பேச வேண்டாம். என்று கூடுதலாக உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. மன வலிமை கூடுதலாக இருக்கக்கூடும். வாங்க நினைத்த பொருளை வாங்கி விடுவீர்கள். வம்பு வழக்குகளை விலைக்கு வாங்காமல் இருப்பது நல்லது. மன அமைதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள் இன்று எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்குமா என்றால் கடினம்தான். உதவி என்று வந்தவர்களுக்கு உதவிக்கரன் மீட்டுவீர்கள். தன லாபம் கண்டிப்பாக இருக்குங்க, பயப்பட வேண்டாம். பிரிந்து சென்ற தம்பதியர் மீண்டும் வரக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். எல்லா வகையிலும் மகிழ்ச்சி கொடுங்க. நீண்ட அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும். கவனமாக செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மக்களின் பேராதரவை கண்டிப்பாக பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சரளமாக இருக்க கொடுங்க. நல்ல நிலையில் வாழ்க்கை செல்லக்கூடும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. தெய்வ நம்பிக்கை கூடிவிடும். பிரார்த்தனை மனசுக்கு நிம்மதியை கொடுக்குங்க. அனைவரின் ஆறுதலையும் பெறுவீர்கள். பண வரவை சீரான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். அரசாங்க தொடர்பான காரியங்களில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபர்களுடன் பேச்சுக்கள் வேண்டாம். நேரத்தையும் செலவிட வேண்டாம். பெண்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவீர்கள். குழப்பமான மனநிலை இருக்க கொடுங்க. பெண்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை சிரமம் இருக்கும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விட கொடுங்க. கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இந்த நாள் உங்களுக்கு நல்லதொரு விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நலம் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடுங்க. எல்லா வகையிலும் மகிழ்ச்சி கொடுங்க. என்று அடுத்தவருக்கு உதவி என்று வரும்பொழுது உதவிகளை செய்து கொடுக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பண வரவும் தாராளமாக இருக்கக்கூடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகளும் வரக்கூடும். அலட்சியம் மட்டும் காட்ட வேண்டாம். சுவாதி நட்பு ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. எல்லா வகையிலும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சரளமாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். இன்று நீங்க வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். விசாகம் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முகப்பொலிவும் அழகும் புரிவிடும். ஆடை அலங்கார பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். என்று உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு மனம் நிறைவான நாளாக இருக்கக்கூடும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. புதியதொரு சாதனைகளை படைக்கக்கூடிய சூழல் இருக்கும். வேலைக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நண்பர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தங்கள் சம்பாத்திய நிலை சீராக உயரக்கூடும். மிகவும் கடினமான செயல்களை கூட எளிமையாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. இன்று அபிவிருத்தியும் பெருகக்கூடும். கூட்டாளிகளின் அனுகூலமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. லாபம் சீராக இருக்கக்கூடும். உத்தியோகஸ்தர்கள் கண்டிப்பாக உயர்வடைவார்கள். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான உறவு நீடிக்குங்க. பிள்ளைகளின் நடத்தை மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். இன்று விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள் பிடித்தமான வேலைகளை செய்து நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று கூடுமானவரை பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். நல்ல தகவல்கள் எல்லாம் தேடி வரக்கூடும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். பொழுதுபோக்கு விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பனை போல் பற்றிக் கொள்வீர்கள். கடுமையான சூழல் நிலவியது கண்டிப்பாக மாறுங்க. உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள்.
பெண்களுக்கு இந்த நாள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க, பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் என்று நிறைவாக இருக்க கொடுங்க. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். கூட்டாளிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடும். கமிஷன் துறையில் கண்டிப்பாக நல்லதொரு லாபம் கிடைக்க கொடுங்க. அனுஷம். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கேட்டை. நிம்மதியான வாழ்க்கை இருக்க கொடுங்க. மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கடினமான பணிகளையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். மனசுக்குள் ஒருவித நிம்மதி ஏற்பட கொடுங்க. அனுகூலமான நல்ல சூழல் இருக்க கொடுங்க. லாபம் படிப்படியாக வரக்கூடும். லாபம் கண்டிப்பாக உயர்வதினால் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அலட்சியம் மட்டும் காட்ட வேண்டாம். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று எதையும் தள்ளி போட வேண்டாம். தனுசு ராசினியர்கள், இன்று நீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு மிகவும் சிறப்புடன் செயல்படுவீர்கள். பண வரவுகள் எதிர்பார்த்தபடி இருப்பது கடினம்தான். குடும்பத்தில் நிம்மதி குறைபாடான சூழல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. மனைவி மக்களின் ஆரோக்கியத்தில் அக்கறைத்துக் கொள்ள வேண்டும். தொழில் முதலீடுகளை குறைப்பது நல்லது. இன்று கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தை கண்டிப்பாக பெற முடியுங்க. கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றி விட முடியும். வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பாராத பெரிய வெற்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் இருந்த டென்ஷன் கண்டிப்பாக குறையுங்க. பிறர் விஷயங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். சந்தோஷமான மனநிலை இன்று ஏற்படக்கூடும். நியாயமாக இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். நல்ல நட்பினை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். எது நீச்சல் போட்டாவது வாழ்க்கையை முன்னேற்றகரமாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. இன்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமையும், கவலைப்பட வேண்டாம். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அதிகாரம் தோரணையுடன் காணப்படுவீர்கள். பெண்கள் இல்லத்திற்கு வேண்டியவற்றை கண்டிப்பாக வாங்கி போடுவீர்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக கொண்டாடி மகிழ்வீர்கள். காதலை பொறுத்தவரை தீட்டிய திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். காதல முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். செயல்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று அனைத்து விதமான சூழ்நிலையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல சூழலும் இருக்கக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்ற முடியுங்க. மனமும் நிறைவாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாடு வேண்டும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். கொடுக்கல் வாங்கல நிதானமாக இருக்க வேண்டும். எதிரிகளுடைய செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். செல்வ நிலையும் சீராக உயரும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். போராட்டம். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். எதிலும் உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படக்கூடும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்லக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். நல்லதொரு விஷயங்களை ஈடுபடுவீர்கள். கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். என்று உங்களுக்கு வாய்ப்புகள் சாதகமாக இருக்கக்கூடுங்க. காரியங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. உத்திராடம். பண வரவு சீராக இருக்கக்கூடும். முன்னேற எடுக்க முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அனைவரிடத்திலும் மேன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். நல்ல பலன்களை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகள் சற்று குறைந்துவிடக் கூடுங்க. எதிலும் நீங்க தீர்க்கமாக யோசித்து காரியம் ஈடுபட வேண்டும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும்.
தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். முன்னர் செய்த வேலைக்கு இப்பொழுது பாராட்டுகள் கிடைக்க கொடுங்க என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்கக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாளென்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று உங்களுடைய விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். பயணங்கள் செல்வதில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். நட்பு கரம் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. தன லாபமும் இன்று அதிகரிக்கக்கூடும். பிரிந்து சென்ற தம்பதியர் இணைய மீண்டும் மகிழ்வீர்கள். இன்று எல்லா வகையிலும் மகிழ்ச்சி கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாளென்றே சொல்ல முடியும். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முன் வருவீர்கள். அனைவரின் ஆதரவையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை சரணமான நிலையில் அமைத்துக் கொள்வீர்கள். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியுங்க. தெய்வ சன்னதியில் நிம்மதி தெரிவீர்கள். தெய்வீக பிரார்த்தனை இன்று ஏற்படக்கூடும். மனசுக்கு நிம்மதியும் ஏற்படக்கூடும். மன ஆறுதலும் இன்று இருக்கக்கூடுங்க. பண வரவு கண்டிப்பாக கூடும். அரசாங்க காரியங்கள் சாதகமாக நடைபெற கொடுங்க. நல்லதொரு பயன்கள் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. உறவுகளுக்குள் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்ல கொடுங்க. நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். நல்லதொரு பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று நீங்க சிரமங்களை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மாலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பய உணர்வு கொஞ்சம் இருந்து கொண்டிருக்கும். காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும் என்று மாணவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வி உங்களுக்கு பிடித்தமான கல்வியாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி விடுவீர்கள். அனைவரின் பேராதரவை கண்டிப்பாக பெறுவீர்கள். உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவீர்கள். சொன்ன சொல்லை இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட தொலைகள் விலகி செல்ல கொடுங்க. இன்று நீங்க அடுத்தவருடைய பிரச்சனையில் தலையிடாமல் இருக்க வேண்டும். பஞ்சாயத்துக்களை கலந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். தைரியமாக எதையும் பேசுங்கள். அதற்காக கொஞ்சம் சில இடங்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள். அது போதும். திருவோணம். யதார்த்தமாக செயல்படுவீர்கள். அலட்சியம் காட்டி காரியங்கள் ஈடுபட வேண்டாம். சிரமங்களை நீங்கள் தான் குறைத்துக் கொள்ள வேண்டும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்பார்கள். அது உங்களுக்கு சிரமத்தை கொடுக்குங்க. மனதிற்குள் ஒருவித கவலைகள் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த நாளை நீங்க இணைய நாளாக அமைந்து கொள்வது நல்லது. கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. இந்த நாள் சிந்தனை வளம் பெருகும் நாள் என்று கூட கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அவிட்டம். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாகக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். தெய்வீக பிரார்த்தனை இன்று ஏற்படக்கூடும். மனசுக்குள் நம்பிக்கை உருவாக்கக்கூடும். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். பிரிந்து சென்ற தம்பதியர் மீண்டும் வரக்கூடும். இன்று உங்களுக்கு தன லாபம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். புதிய தொழில் கூட நல்ல லாபத்தை ஈட்டிக் கொள்ள கொடுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று நீங்க எதிலும் தைரியமாக ஈடுபடக்கூடிய சூழல் இருக்குங்க. உதவி என்று வருவருக்கெல்லாம் உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். உறவுகளின் தொல்லையால் வெறுப்பு கூட கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்து கொண்டிருப்பார்கள். அது உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்று கும்ப ராசினியர்கள் கோபத்தால் வம்பு வழக்குகளை விலைக்கு வாங்காமல் இருக்க வேண்டும். குறிக்கோளோடு செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் சுபிட்சமும் உண்டாகக்கூடும். யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல பலனும் கிடைக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி பின்னர் மறைந்துவிடக்கூடும். குடும்ப ஒற்றுமைக்காக போராடுவீர்கள். கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் இருக்க வேண்டுங்க. புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்லக்கூடும். பல வழிகளில் இன்று பணம் வந்து குவிய கொடுங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இன்முகத்துடன் பேசுவீர்கள். கொடுத்த விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக செய்து கொடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே வருத்தங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். மனமும் நிறைவாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். இருந்தாலும் முன்கோபம் வேண்டாம்.
காதல் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்குங்க. அமைதியுடன் செயல்படுவது நல்லது. விட்டு கொடுத்து சென்றால் காதல் கை கொடுக்கும். பயம் வேண்டாம். இன்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விட கொடுங்க. சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்குங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என் குடும்பத்தில் ஒற்றுமையும் சுபிக்ஷமும் ஏற்படக்கூடும். கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். உறவுகளின் தொல்லையால் வெறுப்பு கொஞ்சம் ஏற்படக்கூடும். சில நபர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். இன்று கோவில் குளங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் சுகிட்சமும் ஏற்படக்கூடும். பல வழிகளில் பண வரவு வந்து குவியுங்க. எதையும் வழிகாட்டிக் கொள்ளாமல் என்முகத்துடன் பேசுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் கண்டிப்பாக நீங்கும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு காண்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்கள் சரளமான நிலையில் இருக்கக்கூடும். பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. மனம் இன்று மகிழ்ச்சி அடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. இனிமையாக பேசி காரினை சாய்த்து காட்டுவீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். பணம் வரக்கூடிய வேலைகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் சுபிட்சமும் கண்டிப்பாக உண்டாகுங்க. தயவு செய்து பயம் வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மீனம். மீனம் ராசினியர்கள் இந்த நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கோபப்படுவீர்கள். மீனம் ராசினியர்கள் தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. சார்ந்த குணத்துடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். வியாபாரத்தில் தன லாபத்தை அதிகரிப்பதற்கு கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உடைய செல்வ நிலை சீராக உயருங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடுங்க. இன்று எதிலும் வெற்றி பெறுவதற்கு சூழ்நிலைகள் சாதகமாகவே இருக்கக்கூடும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடி பேரின்பம் காணக்கூடும். பண வரவுகளில் இருந்த தடைகள் விலகி செல்லக்கூடுங்க. மேன்மையான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கடன்கள் சற்றே குறைந்து விடக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நிலவக்கூடும். எந்த ஒரு காரியத்திலும் எதிர் நீச்சல் போட்டாவது முன்னேறி விடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏற்கனவே செய்த வேலைகளுக்கு இப்பொழுது பாராட்டுகள் கிடைக்க கொடுங்க. பண உதவியும் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்டமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிம்மதியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். எதிர்பாராத திருப்பங்களையும் உண்டாக்கிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். வியாபார நோக்குடன் அணுகுவீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. சுகம் மேன்மை கண்டிப்பாக கூடும். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற முடியும். கலைத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் மிகுந்து காணப்படக்கூடும். நண்பர்களுடன் சேர்ந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் இன்று நீங்க பங்கு கொள்வீர்கள். பெண்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ள கொடுங்க. காரியங்கள் சுலபம் அடையக்கூடும். பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் இருக்கக்கூடும். ருசியான உணவை உண்டு மழுவீர்கள். முடிஞ்சளவு இன்று யார் மீதும் கோபங்கள் கொள்ள வேண்டாம். காதலை பொறுத்தவரை அமைதி வேண்டும், பொறுமை வேண்டும். சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம். தடைகளை உடைத்தெறிந்துதான் வெற்றி பெற வேண்டியிருக்கும். இன்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். பெற்றோர்களிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற முடியும் என்று நம்புங்கள். கண்டிப்பாக அரசாங்க தேர்வுகளுக்கெல்லாம் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பண வரவுகள் உங்களுக்கு ஏற்பட தடை விலகி செல்லக்கூடும். சிரமங்களை கண்டிப்பாக சரி செய்து கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் இன்று நீங்க பழவீர்கள். கொடுத்த வேலை வாய்ப்புகளை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் நடைபெறக்கூடும். பண வரவுகளும் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். இன்று டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. உத்திரட்டாத்தி. சந்தோஷமான மனநிலை இருக்க கொடுங்க. குடும்ப உறவிடம் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். மாலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். கலைத்துறையில் நாட்டம் செல்லக்கூடுங்க. கூட்டாளிகளும் அனுகூலமாக நடக்கக்கூடும். தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். இன்று உங்களுக்கு நேர்மை வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். ரேவதி. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள்.
சிரமங்களை ஓரளவு கண்டிப்பாக குறைத்துக் கொள்வீர்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று பண வரவுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் தான் நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றொரு விஷயத்தில் மட்டும் தயங்க வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள். குழப்பம் வேண்டாம். குடும்ப உறவரிடம் நிதானித்து பேச வேண்டும். தாய் தந்தையாருடன் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள் சரியாகும். எதையும் புரிந்து கொள்ளுங்கள், அது போதும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.